எல்லாம் காட்டு பயலுக மாதிரி வந்திருக்காங்க. ஒருத்தனுக்கும் அடிப்படை நாகரிகம்ன்றது எதுவும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்களை குறை சொல்கிறதுலேயே அர்த்தம் இல்லை. தண்ணி பாட்டிலெலாம் வந்து இருந்துதான், அதுக்கப்புறம் சொல்கிறாங்க தண்ணி பாட்டிலெலாம் வந்து இருந்தது, போய் கேட்டதுக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு இன்னும் ஆர்டர் வரல, சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு வச்சுட்டே உட்காந்துருந்துருக்கானுங்க. 7 மணி நேரமாக தண்ணி கொடுக்காம. தண்ணி பாட்டில் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பண்ண தண்ணி பாட்டிலை எடுத்து கொடுக்கல. அப்போ இது இன்னும் எவ்வளோ பெரிய கேவலம்னு பாருங்கள். ஆக இதை வேணும்னே எல்லாத்தையும் செஞ்சுட்டு, அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதில் நடந்தது பூராமே முழுக்க விஜய் தரப்பில் தான் தவறு, வேறு யார் தரப்புலையும் தவறு கிடையாது. விஜய் மற்றும் விஜய்னா அவரா சார் போய் அங்கே போய் மேடை போட்டார் அப்படின்னா, மேடை போடுறவனை எப்படி போடணும்னு நீ தானே சொல்கிற. நான் மறுபடியும் வைத்த கேள்வி, அந்த கேள்வியை இன்னும் நீங்கள் நிறைய பேர் யாருமே கேட்கவே இல்லை. 3 மணிக்கு வர்றவன் எதுக்கு நீ ஃப்ளட் லைட் வச்ச? அந்த ஃப்ளட் லைட் வைக்கும்போதே தெரிஞ்சு போச்சு. அப்போ கன்ஃபார்மாகவே நீ சாயங்காலம் இருட்டினதுக்கப்புறம் தான் வரப்போகிறேன்றதை முதல்ல முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு மக்களை 12 மணிக்கு வா 3 மணிக்கு வான்னு சொல்லி இப்போ அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுற நீ? தெரியாமல் லேட் ஆச்சுன்னா அது வேறு, தெரிஞ்சு வேணும்னே லேட் பண்ணியிருக்கிற நீ. 8:45 நாமக்கல்லில் இருக்கணும்னா நீ காலையிலே வந்திருக்கணும், வரல. அதை அந்த ஃப்ளைட் ஷெடியூலே அப்படி தான் போட்டு கொடுத்துருக்குற. அதுலேயும் தெளிவாக பாருங்கள், முதல்ல ஷெடியூல் என்ன கொடுத்துருக்குறாங்க,